நம்ம இதுவரைக்கும் கிரியேட் பண்ண ஏபிஐஸ் எல்லாமே போஸ்ட்மேன்ல கால் பண்ணும்போது ஒர்க் ஆகுது. ஆனா இதுவே வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ரண்ட் எண்டுக்குள்ள வந்து நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஏபிஐஸ் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் வந்து எங்க பண்ணுவோம்னா, ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து எடுத்துட்டு settings.py ஃபைல்ல வந்து பண்ணணும். அண்ட் அந்த கான்ஃபிகரேஷன பண்றதுக்கு நம்ம ஒரு பேக்கேஜ வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணணும். ஸோ டெர்மினல வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் ஆக்டிவேட் வந்து பண்ணிக்குவோம். இப்போ அந்த பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரௌசரில் அந்த பேக்கேஜ்க்கான டாக்குமெண்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் ஜாங்கோ காஸ் ஹெட்டர்ஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்க. அந்த பேக்கேஜ் தான் வந்து நம்ம இன்ஸ்டால் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிஒய்பிஐ அப்படிங்கிற வெப்சைட்ல இருந்து ஜாங்கோ கார்ஸ் ஹெட்டர்ஸ் அப்படிங்கிற லிங்க் வந்து வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. அண்ட் இங்கே என்ன பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணுங்கிற கமாண்ட் லைன் வந்து இருக்கும். அதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணி என்டர் வந்து கொடுத்துருவோம். அந்த பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கும். இதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்டேஷனில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க எப்படி செட்டப் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அந்த பேக்கேஜை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட settings.py ஃபைலில் இருக்கிற இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்குள்ள கார்ஸ் ஹெட்டர்ஸ் அப்படிங்கிற இந்த கண்டென்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு நம்மளோட ஃபைலில் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இங்கே இந்த கார்ஸ் ஹெட்டர்ஸ் அப்படிங்கிற இந்த பேக்கேஜ்க்கான என்ட்ரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து மிடில் வேர் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருப்பாங்க. மிடில் வேர்னா என்ன, அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு இன்னும் நம்ம பார்க்கல. அதை வந்து லேட்டரான வந்து பார்க்கலாம். பட் இந்த பேக்கேஜ் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கும்போது இந்த மிடில் வேரை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். ரெண்டாவதா இருக்கிற லைன் வந்து ஆல்ரெடி நம்மளோட setting.pyலேயே வந்து இருக்கும். அதை காப்பி பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் காப்பி பண்ணோம்னா போதும். அண்ட் இதை காப்பி பண்ணிட்டு இங்கே நம்மளோட மிடில் வேர்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்னா, இந்த டாக்குமெண்டேஷன்ல இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் ஆர்ஜின் பாலிசி அப்படிங்கிறது எப்படி அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற செட்டிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்டுக்கு ரிக்வஸ்ட் வந்து வரும்போது எந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வேணாலும் ரிக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா, இல்லை பர்டிகுலரான ஃப்ரண்ட் எண்ட் டிவைஸ்ல இருந்து ரிக்வஸ்ட் வரும்போது மட்டும்தான் நம்ம அதை அக்செப்ட் பண்ணணுமா அப்படின்னு அதை வந்து நம்ம செட் பண்ணணும். எந்த ஃப்ரண்ட் எண்ட் டிவைஸ்ல இருந்து வர ரிக்வஸ்ட்டை வேணாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சோம்னா அதுக்கு நம்ம அலோட் ஆர்ஜின்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து நம்ம setting.py ஃபைல் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கிராஸ் அலோ கிரெடென்ஷியல்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து எடுத்துக்கணும். அதுக்கு ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கு ட்ரூ கொடுக்கும்போது எந்த ஃப்ரண்ட் அண்ட் டிவைஸ்ல இருந்து வர ரிக்வஸ்டாக இருந்தாலும் அதை இந்த பேக் அண்ட் சர்வர் வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்கும். இல்லை பர்டிகுலராக இந்த ஃப்ரண்ட் அண்ட் டிவைஸ்ல இருந்து வரும்போது மட்டும்தான் ரிக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது பர்டிகுலரா எந்தெந்த டிவைஸ்ல இருந்து நம்ம ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்ப இந்த லைன் வந்து நமக்கு தேவைப்படாது. அதை கமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலா எதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்ம இந்த டாக்குமெண்டேஷன்ல இருக்கிற கார்ஸ் அலவுட் ஆரிஜின் அப்படிங்கிற இந்த வேரியபிள் வந்து எடுத்துக்கணும். அண்ட் இதை காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் வந்து பண்ணிக்குவோம். ஸோ இங்க கார்ஸ் அலவுட் ஆரிஜின் அப்படிங்கிற அந்த வேரியபிளை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ எந்தெந்த ஃப்ரண்ட் எண்ட் டிவைஸ்ல இருந்து இந்த பேக் எண்டுக்கு ரிக்வஸ்ட் வந்து வரலாமோ அந்த டிவைஸோட ஐபியை வந்து நம்ம இங்கே மென்ஷன் வந்து பண்ணணும். அண்ட் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம எந்த சுச்சுவேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம கிரியேட் பண்ற அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பப்ளிக் ஆப்பா வந்து இருக்க போகுது அப்படின்னா யாரு வேணாலும் அதை ரிக்வஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். இதே பர்டிகுலரா ஒரு ஆர்கனைசேஷனுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அந்த ஆர்கனைசேஷனோட டிவைஸ்ல இருந்து வர ரிக்வஸ்ட்டை மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். இப்போ ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கும்போது அவங்க 1 or 2 ஐபிஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ஐபிஸ் வந்து வச்சிருக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு பர்டிகுலர் பிரான்ச் அப்படிங்கும்போது அந்த பிரான்ச்சுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் தான் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த கம்பெனி வந்து 10 பிரான்ச் வந்து வச்சிருக்காங்கன்னா மொத்தமாக 10 ஐபி அட்ரஸ்க்கு மட்டும் இங்கே பர்மிஷன் வந்து கொடுத்தோம்னா போதும். லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் பண்ணும்போது ஃப்ரண்ட் எண்டா ரன் பண்ணாலும் சேம் இந்த 127.0.0.1 அப்படிங்கிற இந்த லோக்கல் ஐபி மட்டும்தான் வந்து வரும். இதே கம்பெனி சைடெல்லாம் நம்ம போனோம் அப்படிங்கும்போது அவங்களோட ஐபி அப்படிங்கிறது சேம் இந்த ஹெச்டிடிபி இல்லை ஹெச்டிடிபிஎஸ் வந்து வந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் 192 அப்படின்னு இந்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த 192க்கு அப்புறம் டிஃப்ரெண்ட் நம்பர் காம்பினேஷன் அவங்களோட டொமைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து வரும்.
அண்ட் ஒன்ஸ் அந்த ஐபியை வந்து நம்ம என்டர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன போர்ட் நம்பர்ல இருந்து வர ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு போர்ட் நம்பருக்காகவும் நம்ம இந்த இடத்துல ஆக்சஸ் வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ நம்ம டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரியாக்ட், ஆங்குலர் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்கும் பை டிஃபால்ட்டா ஒவ்வொரு போர்ட் நம்பர்ல வந்து ரன் ஆகும். அப்ப அதுக்கேத்த மாதிரி நம்ம இந்த இடத்துல பர்மிஷன் வந்து கொடுக்கணும். ஸோ ப்ராப்பரா ஃப்ரண்ட் எண்டுக்குள்ள இருந்து எப்படி நம்ம இந்த ஏபிஐஸ் எல்லாம் ஃபெச் பண்றது, அதுக்கேத்த மாதிரி இங்க எப்படி ஐபி அட்ரஸை வந்து ஆட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கு கம்ப்ளீட்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.